ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். 2மே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரீதா ரெட்டி கிட்டத்தட்ட வந்து நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் ஸ்ருதி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தவங்க தான் நம்ம பிரீதா ரெட்டி. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே வந்து பயங்கர ஒரு செலிப்ரிட்டி சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்க ஒரு சில கஷ்டங்களை கிராஸ் பண்ணி வந்த ஒரு சில துன்பங்களை அவங்க வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது நான் நடிக்க ஆரம்பிக்கும் போது எங்களோட ஃபேமிலியில் யாருமே வந்து ஆக்ட்ரஸோ கிடையாது. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினிமாக்குள்ளே வர போகிறேன்னு சொன்னேன். ஸோ அப்படி வரும்போது நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வீட்டில் விடாமல் நான் வந்து ரொம்பவே போராடி தான் வந்து சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ வரும்போதே வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்படி மட்டும்தான் அவங்களை வந்து சீரியலில் நடிக்க விடுவோம், இல்லைனா வந்து உங்களை நடிக்க விட முடியாது, நீங்கள் வந்து எதுவுமே பிரபலமும் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நபரோட மூஞ்சில் அடித்தா மாதிரி என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னா எனக்கு நடிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார்னா, நீலாம் வந்து நடிக்க லாய்க்கியே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவனை வந்து நடிக்க வந்து ஒத்துக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார். நான் உடனே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்லேருந்து ஒரு ஆடிஷன் நடத்தாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த டீம் என்னை ரொம்பவே ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணாங்க. எந்த ஒரு தப்பான விஷயமே நான் இது வரைக்கும் அந்த டீம்லேருந்து கேள்விப்பட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் சுத்தின்ற கேரக்டர் மூலமாக எனக்கு மக்கள் ரொம்பவே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லி கேட்டு அந்த நபர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் நாங்கள் என்னோட வளர்ச்சியெல்லாம் பார்த்து வயிறு எறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ நிறைய டைம் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண தான் நான் ஒரு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நான் அவரை பிளாக் பண்ணி விட்டேன். ஸோ என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டேன். நான் வந்து வளரவே முடியாது, இனிமேல் நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொன்ன நபருக்கு நான் வந்து என்னோட வளர்ச்சி மூலமாக பதிலடி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது சினிமாவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரீதா ரெட்டி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேகன் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் மூலமாக பயங்கர ஃபேமஸ் ஆனார். அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து பயங்கரமான வந்து லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பிக் பாஸ் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டார் ரீசெண்டாக. ரொம்பவே க்யூட்டான கப்புள்ஸாக இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 25 வருஷம் ஃப்ரெண்டோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நம்மளோட ஸ்னேகன் அவர் வந்து போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவரை வந்து ராஜ மரியாதையோட பட்டம்லாம் கட்டி அவர் வந்து வரவேற்றிருக்காங்க. தனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மேலதாளத்தோட வெடிகளோட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ சீரோட நம்மளோட ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசத்துக்கு நம்மளோட ஸ்னேகன் போயிருக்காரு அப்படின்னும் போது அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்ற லெவலில் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.